இடமுருக்கு அவல் பொறி அஞ்சரப்பட்டு. வணக்கம், நான் உங்க கீதாமணி. இன்னைக்கு அம்மா கைவனத்துல உங்களுக்காக வாழைத்தண்டு பஜ்ஜி இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இப்போ வாழைத்தண்டு, தயிர், கடலை மாவு, அரிசி மாவு, ஆரஞ்சு பழத்தோல், பெருங்காயம், மிளகாய்த்தூள், ஓமம், உப்பு, எண்ணெய். இப்போ எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் இந்த ஆரஞ்சு பழத்தோலை வந்து நம்ம வெந்நீர்ல கொஞ்ச நேரம் இதை அப்படியே ஊற வைக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஆரஞ்சு பழத்தோலுக்காக வெந்நீர் கொஞ்சம் வைக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சிருக்கோம். இதுல கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் அந்த தண்ணி சுடட்டும். அதுக்குள்ள நான் வந்து மாவை கலந்துக்கலாம். புளிச்ச தயிர் அது கொஞ்சம், கடலை மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, பெருங்காயத்தூள், கொஞ்சமா மிளகாத்தூள். காரம் நிறைய வேணுன்றவங்க நீங்க சேர்த்துக்கலாம். ஓமம், கொஞ்சமா உப்பு. இதை வந்து நல்லா கலந்துக்கணும். நல்லா இதுல கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் கலக்கப்படும். இதுல ரொம்ப தண்ணி விடக்கூடாது. ஏன்னா வாழைத்தண்டுல கொஞ்சம் தண்ணி நீர் சத்து இருக்கு. அதனால ரொம்ப தண்ணியும் வேண்டாம். கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம கொஞ்சம் ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம கலந்து வச்சுட்டா போறோம். இப்ப நல்லா கலந்துருக்கோம். இதுல லேசா கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு பாத்தீங்கன்னா இப்போ மாவு தயாராயிடுச்சு. தண்ணி கொதிக்குது பாத்தீங்களா? இதை நம்ம ஆரஞ்சு பழத்தோல்ல இப்ப விட போறோம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஆரஞ்சு பழம் வந்து நல்லா அந்த தோல் வந்து வேகணும். கொஞ்சம் அது கொஞ்சம் நேரம் ஆகட்டும். அதை எடுத்துக்கலாம். இப்போ ஆரஞ்சு பழத்தோலை நல்லா ஊற வச்சுட்டு இருக்கோம். அதுக்குள்ள நம்ம எண்ணெய் கொட்டி எண்ணெய் காயட்டும். நம்ம அடுப்பை பற்ற வச்சிருக்கேன். எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் காயட்டும். நம்ம அதுக்குள்ள ஆரஞ்சு பழம் நல்லா வெந்திருக்கு. அதை இப்ப அரைக்க போறோம். நம்ம ஆரஞ்சு பழத்தோலை இப்ப நான் அரைக்க போறேன். இதை வந்து கொஞ்சம் நைஸா அரைச்சுக்கோங்க. இதுல கொஞ்சம் நம்ம தண்ணி விடலாம். நல்லா விழுத அரைச்சுக்கோங்க. இதை நல்லா இப்போ பாருங்க, நல்லா விழுத அரைச்சாச்சு. இதையும் நம்ம இந்த கலந்து வச்சிருக்க மாவுல நான் இதை போட போறேன். திருப்பி ஒரு சுவையான இந்த வாழைத்தண்டு பஜ்ஜி ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பாருங்க வீட்டுல. இந்த ஆரஞ்சு பழத்தோல் அதை நம்ம அரைச்சி போடுறதுனால ரொம்ப ரொம்ப வாசனை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதை தவிர ஓமம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜீரணத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இது. இதை பாத்தீங்கன்னா இதுல எண்ணெய் காஞ்சிருக்கு. நம்ம வாழைத்தண்டு அத வாழைத்தண்டை நல்லா இது மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க. இப்ப இதை நான் எண்ணெயில போட போறேன். இது மாதிரி இன்னொரு வாழைத்தண்டு அதையும் எடுத்துட்டு நல்லா மாவுல நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு அதையும்
எண்ணெயில போடுங்க. வாழைத்தண்டு பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வயிற்றுல இருக்கிற கல்லெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காய்கறி இது. இதையும் நல்லா எண்ணெயில பண்ணும்போது நீங்க முக்கியமா தண்ணியெல்லாம் பார்த்து ஜாகிரதையா பண்ணுங்க. இப்போ இதை நம்ம கொஞ்சம் திருப்பி விடலாம். அருமையான சுவையான ஒரு வாழைத்தண்டு பஜ்ஜி நீங்களும் இதை வீட்டுல செஞ்சு பாருங்க. மனமா ருசியா ரொம்ப நல்லா இருக்கும். சாயங்கால வேளையில டிஃபன் பண்றதுக்கு ரொம்ப ஏத்த ஒரு பஜ்ஜி இது. பாருங்க ரொம்ப அழகா வந்திருக்கு பாருங்க, நீங்களே பாருங்க. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் செவக்கட்டும் நல்லா. இது கொஞ்சம் நல்லா செவந்த உடனே எடுத்துட்டோம்னா வாழைத்தண்டு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நல்லா இப்போ வாழைத்தண்டு செவந்து வந்துடுச்சு. இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்க போறோம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான வாசனையான வாழைத்தண்டு பஜ்ஜி தயாராயிடுச்சு. இது எப்படி செய்து திருப்பி நான் உங்களுக்காக சொல்றேன். ஒரு பாத்திரத்துல புளிச்ச தயிர், கடலை மாவு, அரிசி மாவு, பெருங்காயத்தூள், மிளகாத்தூள், ஓமம், உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்த உடனே அதுல கொஞ்சம் தண்ணி விட்டு திருப்பியும் நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலந்துக்கோங்க. அதுக்குள்ள ஆரஞ்சு பழத்தோலை வெந்நீர்ல நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச ஆரஞ்சு பழத்தோலை நம்ம மிக்சியில மைய அரைச்சிட்டு அரைச்சதையும் இந்த மாவுல கலந்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறம் வாழைத்தண்டை அதுல முக்கி எடுத்து எண்ணெயில பொரிச்சு எடுத்துட்டீங்கன்னா வாழைத்தண்டு பஜ்ஜி உங்களுக்காக தயாராயிடுச்சு. இடமுருக்கு அவல் பொரி.